வணக்கம் மக்களே, வெல்கம் டு KA7 யூடியூப் சேனல். மக்களே, அப்பா தம்ப்ளைனு டைட்டிலும் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இப்போ நம்ம எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னா நம்ம விருந்துக்காக, சரிங்களா? நம்ம விருந்துனா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சேனல் சார்பாக பண்ணக்கூடிய விருந்துக்காக கிளம்பியாச்சு. நானும் இப்போ தான் மக்களுக்கு போகிறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. அதை இதுக்கு முந்தின நம்ம விளாக்லேயே சொல்லியிருப்போம். கொஞ்சம் சளி, கிளைமேட் மாறுபடி ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்புறம் ஹாஸ்பிட்டலெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஸோ நானும் அப்பாவும் கிளம்பி போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோகநாதன் சொல்லிட்டு ஒரு அண்ணா நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கார். அவர் எல்லாமே வந்து கவனிச்சுக்கிட்டாரு, கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ பார்த்தா டே தம்பி நினைப்பாருன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே மக்களே, போகலாம். அங்கே போனோம் அப்படின்னா கறி வெட்டியெல்லாம் சமையலுக்கு தயாராகி ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம இல்லாத காரணத்தினால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் மாப்பிள்ளை ஜோக்கர் ஸ்டூடியோ தீபக் மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சில கிளிப்ஸ் எல்லாமே கிடச்சிரும், கறி வெட்டுறது எல்லாமே கிடச்சிரும். சரி வாங்க அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். மக்கள்ஸே, நம்மளே ஆல்ரெடி லேட்டு. இங்கே வந்து பார்த்தா ரயில்வே கேட் வேறு போட்டாங்க. அங்கே பார்த்தா ட்ரெயின் நிற்கிதுப்பா. நிற்கிதா வருதா? நிற்கிது. ரைட்டு, இந்த ட்ரெயினுக்கு போயிடும். இந்த ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது. அதுவும் போகணுமா என்னென்னு தெரியல. அங்கே ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கலங்க ஆல்ரெடி. எஸ் மக்களே, வந்து விட்டோம் செங்காட்டு முனியப்பன் கோவிலை நோக்கி. ஓகே, பாருங்க எங்கள் கையை சிக்கிறார். ரைட், ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்களா மக்களே. இதை பற்றின சின்ன டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இறங்கிட்டு சொல்கிறேன். மக்கள்ஸ், ஃபைனலி ரீச்டு செங்காட்டு முனியப்பன் கோவில் அங்கே இருக்குது. உங்களுக்கு நான் போய் காட்டுறேன். அதுக்கு முன்னால் நம்ம அண்ணனுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். நம்ம இங்கே வரதுக்கு முன்னாலேயே இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அண்ணாவோட டீம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டாங்கன்னு ரொம்ப நன்றி. சரி ஓகேங்க மக்களே, அவ்வளோதான். நம்ம மாப்பிள்ளை வந்து ஜோக்கர் ஃபோட்டோகிராஃபில் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி ஸோ போகலாம். அவர் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டாப்புல. வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம சமையல் வீடியோ எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கலாம். அதுபோக இப்போ நம்ம ஸ்டைலில் வாங்க அப்படி கண்டினியூ பண்ணலாம். பார்க்கலாமாண்ணா? ஓகே மக்களே, இங்கே பாருங்க, காரைக்கோணம் ஜம்மு நிறுத்தியாச்சு. அப்படியே கோவிலுடைய அமைவிடத்தை பாருங்கள் மக்களே, ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா க்ரீனிஸாக மரங்களோட உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் மக்களே. நல்லாயிருக்கும். இன்றைக்கி அமாவாசை எங்காட்டி கூட்டாதுக்கு. இன்றைக்கி அமாவாசை சொல்ல மறந்துட்டேன். இது வந்து டைனிங் ஹாலு. ஸோ அண்ணா எல்லாம் வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருக்காரு. ரைட்டு, அப்படியே இங்கே பாருங்கள், காலையில் வந்து உப்புமா கலரி சாப்பிட்ருக்காங்க. முட்டை ரெடி. அப்படியே வாங்க கவர் பண்ணுவோம். மாப்பிள்ளை என்ன கறி? பள்ளிப்பாளையமா? பள்ளிப்பாளையம். மக்கள், அடுத்து பாருங்கள், நம்மளுடைய ஃபேவரட் பச்சை புளி ரசம், கொங்கு நாட்டு ஸ்பெஷல். ஸோ வெளியிருந்து வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேஸ்ட் பண்ணிடலாம். தாபாவில் போனால் எல்லா தாபாலையுமே இப்போ இது ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் அக்கா ரெடி பண்ணுறாங்க. சிறப்பு. அடுத்து பாருங்கள், எத்தனை அடுப்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. பொங்க வைக்கிறதுக்கெல்லாம் கல்லெல்லாம் கூட்ட தேவையில்லைங்க. வந்து ரெடிமேடாக அடுப்பு எல்லாமே வந்து செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ பக்காவாக இருக்குது. சிறப்பு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லோகநாதன் அண்ணா கூட அப்பாவுமே நம்ம 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வாங்க சுற்றி காமிக்கிறேன். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு ஒன்று இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு சொல்கிறேன். பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் போகுது. வரும்போது ரயில் கூட வந்து நம்ம நின்று வந்தோம் பார்த்தீங்களா. எல்லாம் ஒரு கோயின்சிடென்ட் பாருங்கள் மக்களே. எல்லாமே ரயில் நிற்காம கூட நான் வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தேன் அப்படின்னா அது ஒரு கிக் இருந்திருக்காது. உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். சிவன் பார்வதி. ஓ, சிறப்பு 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 மக்களே. இங்கே பாருங்க, ஒரு முனிவர், அங்கே வந்து சிவன் பார்வதி, கீழே வந்து கோமாதா. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் விஷ்ணு பகவான் இருக்கார். வெளியே இந்த மாதிரி தான். அங்கே கருட பகவான். முனியப்பன் கோவிலில் வெளியே இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். சிறப்பு. ரைட், வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பலி கொடுக்குற இடம் இருக்கும்ல, அது. இங்கே வந்து ஒரு முனி சிலை. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. கேர்ள்ஸ், உள்ளே வந்துட்டோம். இதுதான் வந்து கோவில், தெரியுதா? உள்ளே வந்து சாமி எடுக்க வேணாம், அது எடுக்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க போல் கோயில் நிர்வாகத்திலேருந்து. ஸோ அதனால் அப்படியே பாருங்கள். சிறப்பு. நல்லா மரமெல்லாம் சூழ்ந்து அருமையாக இருக்குது. பழைய காலத்து மரங்க. ஆமாம், இதை சொல்லலாம். 60-70 வருஷம் இருக்குங்க. அதான் பயங்கரமான மரங்க. இது என்ன மரம்னா அது தெரில, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. புங்க மரம் இல்லைங்க. புங்க மரம் இல்லை. இது என்ன மரம்னு தெரில. அது வேணால் அரச மரம். அதான் அங்கே வேணால் அரச மரம். சூப்பராக இருக்குங்க மக்களே. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மரத்துக்கும் இந்த கோவிலுக்கும் இங்கே இருக்கிற வைப்பே வேறு லெவல். உண்மையாலுமே என்ன சொன்னே தெரியல. கண்டிப்பாக ஒரு இடம் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்ல அமைதி. இப்போது அமாவாசை டைமில் கொஞ்சம் மக்கள் அதிகம். மற்ற டைமத்தில் வந்து அப்படின்னா ரொம்ப காமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறப்பு. அப்படியே கோயிலை சுற்றி கும்பிட்டு அப்படி போகலாமாங்கண்ணா? ரோட்டு பக்கத்துலேயே இவ்வளோ ஒரு அமைதியான கோயில். ஆமாம், சொல்லப்போனால் அது உண்மை. ரைட். அப்படியே இங்கே 2
முனிசாமி. செங்காட்டு முனியப்பன் முத்தையன் சாமி. ஓ அப்படிங்களா? சாமி 2 சாமி. கீழே போட்டுருக்காங்க. ஓகே 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 ஓகே. பாருங்க மக்களே, செங்காட்டு முனியப்பன் முத்தையன் சாமி. இது வெளியில் செஞ்சு வைக்கிறது. என்னங்க? இது ஒரு ஊருக்காரர் வேண்டி செஞ்சு வைக்கிறது. ஓ. அதே மாதிரி அந்த பக்கம் அது ஒரு ஊருக்கு அது ஒரு ஊருக்காரர் செஞ்சு வைக்கிறது. தனியாக செட்டு போட்டுருக்கோம். அதே மாதிரி அது ஒரு ஊருக்காரர். ஓ எல்லாமே ஒரே சாமி தான். எல்லாம் ஒரே சாமி. ஓ ரைட் ரைட் ரைட். எல்லாமே செங்காட்டு முனி. இது வந்து எதுங்க செங்காட்டு முனியப்பன்? செங்காட்டு முனியப்பன் அது முத்தையன் சாமி. இது வந்து செங்காட்டு முனியப்பனா? ஓ இது செங்காட்டு முனியப்பன், அது முத்தைய சாமிங்க. அப்படியே நான் கூட நினச்சிங்கன்னா நிறைய சாமி இருக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி தான் அங்கேயுமே செங்காட்டு முனியப்பன் முத்தைய சாமி, அது செங்காட்டு முனியப்பன் முத்தைய சாமி. ஓ ரைட் 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 ரைட்டுங்க. அதே மாதிரி அங்கே இருப்பு மாதிரி இருக்குங்க. அவங்க ஊருக்காரர் ஒரு ஊருக்காரர். ஒரு ஊருக்காரங்க அப்படி செஞ்சு வைக்கிறது. ஒரே கோவிலில் பாருங்கள், ஒரே சாமிக்கு எத்தனை சிலை. உள்ளே வந்து கருவறையில் வந்து அதே தான் அந்த பக்கம் கச்சில சாமி. இந்த அதான் ரைட் ரைட் ரைட்டு. சிறப்புங்க மக்களே. ரைட் 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 மக்களே, நான் அதை வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த கோயிலை பற்றி பார்த்துருக்கேன். அப்போ அந்த கோயிலை பார்த்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து நம்ம அண்ணன் மூலியமாக இன்றைக்கி நடந்துருச்சு. உண்மையாலுமே உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சாமி அருள் கொடுத்துருக்கோம். சாமி அருள் கொடுத்துருக்கோம். ஆமாங்கண்ணா. வீட்டுக்கு பக்கத்துலேயே பிள்ளையார் கோயில் இருந்தாலும் சாமியோட அருள் அனுகிரகம் இருந்தால் தான் சாமி நினச்சா தான் நாம் போக முடியும். நாம நினச்சா கோயிலுக்கு போக முடியும். கண்டிப்பாக எந்த கோயிலாக இருந்தாலும். கண்டிப்பாக அப்புறம் குக்கு சுப்பிரமணிய கோயில் 12 கிலோமீட்டரு. யார் நினச்சாலும் ஏற முடியாது. சாமி நினச்ச மட்டும் தான். கண்டிப்பாக நிச்சயமாக மக்களே. அண்ணா நம்மளுடைய வெறித்தனமான சப்ஸ்கிரைபர். சிறப்பு. அப்படியே அரச மரத்தை சுற்றிங்க. இப்போ நான் ஆக்சுவலாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறமேல் வந்து ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப வந்து மனப்பூர்வமாக சாயம் பண்ணும். ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதான் பழங்காலத்து கோவில். இங்கே வருங்க, தண்டாயுதபாணி முருகப்பெருமான் வருங்க. பிரிட்டிஷார் காலத்துலேருந்து இருக்குதுங்க. அதாவது 1700 சம்திங்லேருந்து இருக்க மாட்டிருக்குங்க. அப்படிங்கப்பா பாருங்க உங்களை எல்லாம் பழைய ஸ்டைலு கோபுரம் எல்லாமே. ஓகே சிறப்பு. அதே மாதிரி கோயிலை சுற்றி வந்தாச்சு. செங்காட்டு முனியப்பன் முத்தைய சுவாமி. இது இந்த சிலை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க போல. சூப்பராக நல்லா பெருசாக இருக்குது. இந்த முனியப்பர் மட்டும்தான் கிளி வச்சுருப்பார். ஓ ரைட் ரைட் ரைட். முனியப்பன்லேயும் இந்த முனியப்பன் மட்டும்தான் கிளி வச்சுருப்பார் அம்மா மக்களே. ஓகே 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 ரைட். ஓகேங்க மக்கள் எல்லாமே அன்றைக்கி அமாவாசையை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சப்ஸ்கிரைபர் வந்து யாரும் இன்னும் வரலை. வருவாங்க, டைமுக்கு கரெக்டாக மதியானம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வருவாங்க நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஸோ மக்களே, அடுத்த கட்டமாக அப்படியே வருங்க கோயிலுக்கு சைடில் கிளம்பி போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னா, அதான் ரயில்வே ட்ராக் சொன்னேன்ல, அதை பார்வையிடுவதற்காக. வரப்போலே தான் போக முடிய மாட்டிருக்கு. வாங்க, அங்கே ரயில்வே ட்ராக்கில் நின்று அந்த மேட்டர் சொன்னோன்னா தான் அதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும். ஸோ மக்கள்ஸ் அப்படியே நடந்து ரயில்வே ட்ராக்கை நோக்கி வந்து விட்டோம். இதுக்குள்ளே போனால் தான் எங்கே போகிறதுக்கு வழியிலேயே இருக்குதுங்களே. ஏனுங்கா அந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லையா? ரைட் ரைட். அங்கே அந்த மக்களே அப்படி போகணும். மக்கள்ஸ் கரெக்டாக ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்க. போகலாங்கண்ணா. மக்களே ஃபைனலி தடத்தை கண்டுபிடித்து விட்டோம். வந்தாச்சு. இன்னும் ட்ரெயின் வரப்போ வந்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருந்திருக்கு. 2 நிமிஷம் முன்னாடி இருந்திருக்கு. பாருங்க எவ்வளோ இப்படி ட்ரெயின் தண்டவாளத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்க. கிலோமீட்டர் கணக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குதுங்க. வா அங்கே போயிட்டு இருக்குது பாருங்க. போயிட்டு இருக்குது பாருங்க மக்களே. ரைட் ரைட் ரைட். சூப்பர் அண்ணா. ஒரே ஸ்ட்ரைட்டு. சொல்லுங்கண்ணா, இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரயில்வே ட்ராக் போட்டு பிரிட்டிஷர் காலத்தில் ட்ரெயின் வர்றப்போ இங்கே வந்து இதுக்கு மேலே நேரம் மாட்டேன்ட்டுருச்சு. அவங்களே குதிரை கட்டி இழுத்து பார்க்குறாங்கன்னா, யானை எடுத்து அது கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பட் என்னென்னமோ ஆலைகளெல்லாம் வச்சு ரொம்ப ட்ரை பண்ணி இழுத்து பார்த்தாங்க. இன்ஜின் ஓடுறதும் போக மாட்டேங்குது. ஆலைகளை வச்சு இழுத்து பார்த்து எதுவும் போகல. ஊருக்காரர் எங்கள் பூஜாரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அடிக்கு ஒரு கடா வெட்டுங்க, வண்டி நான் வந்துட்டு இருக்கு. அப்படி வெள்ளக்காரனே நம்பி அடிக்கு ஒரு கடா வெட்டினதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துருச்சு. அதான் கோயில் சிறப்பு. இப்போ வந்து இதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் எங்கடா எம்பட ஏரியாவில் வந்து எங்கடா ட்ராக் போறீங்க? அப்போ இதெல்லாம் எல்லாமே தோட்டம் கிடையாது. அதுக்கப்புறம் வர்றப்போ கவர்மெண்ட் அலோகேட் பண்ணி எல்லாத்துக்கும் கார்டு கொடுக்குறது. அப்போ வெறும் காடாக இருந்தப்போ அந்த ஒவ்வொரு ஆளுகள்லாம் அப்போ தனித்தனியாக எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விவசாய தோட்டம் எல்லாம் இருக்காது. கோயிலை சுற்றி சும்மா காடாக இருக்கும் அந்த காலத்தில். அப்படி இருந்த இடம். அப்படி இருந்த இடத்துல எங்கடா எம்பட ஏரியாவில் எங்கடா நீங்கள் ட்ராக் போடுறீங்க அப்படின்னு
சாமி நேர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அதான் எக்ஸாக்டாக அந்த தாத்தாவோட அப்பா காலத்தில் இருந்த ஆளுகளே இப்போ இல்லை. அவங்க இருந்த எக்ஸாக்டாக இதுதான் நடந்துன்னு சொல்லுவாங்க. ஊரில் எல்லாம் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து கடைசி மக்கள்ஸ் அப்படியா நம்ம முட்டை வந்து ப்ளைனாக ராவாக பார்த்தோம். அதுக்கு மேலே வந்து மசாலா அந்த வெங்காயம் வாங்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, மசாலாலாம் போட்டு மேலே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக இருக்குது பாருங்கள், செம்ம ஸ்மெல்லுங்க, நல்ல நறுமணம், வேறு லெவல். நெக்ஸ்ட்டு அங்கே வந்து இதை பாருங்க பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடி ஆகிடுச்சு, தம் உடைக்கிறாங்க, சிறப்பு மட்டன் பிரியாணி ரெடிங்க. மக்களே அடுத்து பாருங்கள், ஃபைனலாக நல்ல சுவையான பாயாசம். ஆனால் அது என்ன மாஸ் பவுடர், அது மாஸ் பவுடர், ரைட். தட்டா புடலாக பண்ணுறேன். அப்படி நான் வந்து அண்ணனுடைய சமையல்காரருடைய ஃபோன் நம்பரு தரேன். உண்மையாலுமே எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போதே பார்க்குறத விட அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. மாப்பிள்ள எடுங்க மாப்பிள்ள, ரியலாக உண்மையாலுமே மக்களை இங்கே வந்து நல்ல நறுமணமாக நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கு. மாப்பிள்ள வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்களா, சொல்லுங்கள் எப்படி செய்கிறாரு அண்ணன்? ஒரே ஆள் மாப்பிள்ள, 4 அடுப்பு மாப்பிள்ள, அட்டன் டைம்ல டக்கு டக்குன்னு எல்லாமே செஞ்சு எல்லாமே இறக்கிட்டாரு. கரெக்டாக அந்த டைமிங்க்கு எல்லாமே பண்ணிட்டாரு வேண்டாரு. ரைட் ரைட் ரைட், சிறப்பு. அங்கே சாப்பாடு எல்லாம் சாப்பாடு சரிங்க, எத்தனை பேருக்கு சொல்லி கறி எவ்வளோ கறி, சரிங்க, இத்தனை பேருக்கு எவ்வளோ ரைஸ் வேணும் எல்லாமே அவரே ரெடி பண்ணி, நம்ம இத்தனை டைமுக்கு வேணும்னா அவர் சொல்லுவார் கறி இத்தனை மணி கொடுத்தோம்னா இந்த டைம் ரெடியாக இருப்பார். நம்ம 12 மணி சொன்னோம், சரி 12 ஆகும், சரி 12 கரெக்டாக, சரிங்க, எல்லாம் ரெடி. இப்போ பாயசம் தான் கடைசியாக போடுறோம், பாயசம் ரெடி, ரெடி, எல்லாமே ரெடி. இல்லை முன்னாடி எல்லாம் கறி குழம்பு எல்லாம் ரெடி. ஓ ரைட்டு, ஓப்பன் பண்ணலாமாண்ணா? தண்ணி குழம்பு, ரைட் ரைட். ஆனால் அப்படி சொல்லி ரைட்டு மக்களே, தண்ணி குழம்பு ரெடி. தம்பி ஓப்பன் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்த உடனே பார்த்தோம் பள்ளிப்பாளையம் சிக்கன், பள்ளிப்பாளையம் பாருங்க மக்களே, வேறு லெவலில் நல்லா சுக்காவாட்ட பக்காவாக பண்ணிட்டாங்க, சூப்பர். அடுத்த கட்டமாக இது வந்து சாம்பார், சைவம் சாப்பிட்றவங்களுக்கு சாம்பார் ரெடி. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா பொரியல், உருளைக்கிழங்கு பொரியலுங்களா? உருளைக்கிழங்கு பொரியல், ரைட்டு. அப்புறம் மட்டன் சாப்ஸ் கேட்டதாங்கண்ணா? ரைட் ரைட். கெட்டி குழம்புங்க, மட்டன் கெட்டி குழம்பு, சிறப்பு. ஓகேங்கண்ணா, இங்கே சாப்பாடு ரெடி.
உண்மையாலுமே எதிரே பார்க்கல மக்களே, வேறு லெவல் போயிட்டாரு மக்கள். இங்கே பாருங்க மக்களே, வெங்காயத்தை எவ்வளோ ஸ்லைஸாக வெங்காயத்தை கட் பண்ணி அப்படி பார்த்தா ஐஸ்கிரீமாக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இங்கே வந்து நார்மல் மோர், இங்கே வாசங்களே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி செம்மையாக பண்ணிட்டாங்க மக்களே. ஓகேங்க மக்களே, அவ்வளோதான். ஓவராலாக சமையல் எல்லாமே வந்து முடிஞ்சு, எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. மண்டபம் ரெடி சாப்பிட்றதுக்கு. 2 சப்ஸ்கிரைபர் இப்போ வரைக்கும் வந்திருக்காங்க, அங்கே இருக்காங்க, அப்பாவோட பேசிகிட்டு இருக்காங்க, தெரியுதா? ரைட் மக்களே, இங்கே பார்த்தீங்களா இல்லையா, சுருட்டு இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பெருசு பிடிச்சது. ஸோ நம்மளுடைய முன்னோரு கால தான் மக்களே இன்னைக்கு கருப்பன் சாமியாக மணி பண்ண வழிபட்டு இருக்கோம். ஸோ சுருட்டு ரைட் வாங்கினதாச்சு வச்சு கோட்டர் வாங்கியிருந்துச்சிங்களா? வாங்கினதாச்சு உள்ளே இருக்குது. ரைட். ஸோ மக்களே, அடுத்த கட்டமாக கிளம்பியாச்சு பட்டையல் சாமிக்கு. ஸோ சாப்பாடு இருக்குது, உள்ளே வந்து சுடுவான் சுட்டுருப்பாங்க. சுடுவான்னா என்னன்னு சொல்லி காமிக்கிறவாங்க. உள்ளே எடுக்கக்கூடாதுங்களா? ரைட் ரைட், இங்கே எடுத்துக்கலாம். இதான் வருங்க மக்களே, வைங்க. ஓகே ஓகே ஓகே. இதுதான் மக்களே சுடுவான்னு சொல்கிறது. அதாவது ஈரல் இருக்குல்லங்க, ஈரலை வந்து சின்ன சின்ன பீஸாக அதை பண்ணி சுடுவாங்க, அதுக்கு பேர் தான் சுடுவான். இது அந்த காலத்தில் வேட்டைக்கு போயிட்டு சுட்டு சாப்பிட்டது அப்படியே ஸோ அதன் நினைவாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு இதை வந்து பரிசளிக்கிறோம். ஓகே மக்கள்ஸ், ஆக்சுவலாக வந்து சுடுவான் இருக்குல்லங்க, அதை வந்து ஒரு தட்டில் மட்டும்தான் வச்சுருக்கிறோம். இன்னொரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அதாவது செங்காட்டு முனிப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைவம் சாப்பிட்றவர், முத்தையன் சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைவம் சாப்பிட்றவர். ஸோ அவருக்கு வந்து சைவ படைகள், இவருக்கு அசைவ படைகள். ஒரே இடத்துல 2 சாமி, சைவம் அசைவம். மக்கள் சிறப்பாக முடிஞ்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா வந்து திருச்செங்கோடு குட்டிநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்காரு. நம்மளை வந்து 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. அப்படி அண்ணா வாங்க, வெல்கம். ஓகே வணக்கங்கண்டு. சிறப்பாக சாமி போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு சந்தனம். சிறப்பு, ஆரம்பிக்கலாமா மகளே? அடுத்து பாருங்கள், கடை ஆல்சோ இங்கே அவைலபிள். பார்த்தீங்களா இல்லையா, வலைப்பாசி கடை வந்துருச்சு, தள்ளுவண்டி கடை. செமல்ல. இதெல்லாம் வந்து இப்போ பெருசாக இருக்காது, சின்ன வயசில் இதெல்லாம் தான் பெரிய விஷயம். விசேஷ நாட்கள் மட்டும் இல்லை, சின்ன வயசுல அந்த கடையில் பெரிய கடை தானே. இப்போ அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தட்டுப்பட மாட்டேங்குது. ஆமாம், அதுலேயே ஒன்று வாங்கி தர மாட்டாங்க. அதை ஒன்று சம்பாரிச்சு இப்போ வாங்கினோம்னா அது வேறு மாதிரி சொல்கிறேன். ஆமாம், இதோட பெரிய பயிர் லைட்டாக இன்னும் இதை பொம்மையெல்லாம் வாங்கி ஆட்டமெல்லாம் விளையாண்டுருக்கிற அப்படிங்கிற. கண்டிப்பாக குழந்தைகளோட சேர்ந்து எப்படி விளையாண்டுக்கிறது. கண்டிப்பாக அன்னைக்கு அது இன்னைக்கு வாங்குற காசு இருக்குது, பட் அந்த விளையாடுறதுக்கு நேரம் இல்லை, அந்த சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷம் வராது. ஆமாம், சின்ன வயசோட சந்தோஷம் வராது. ஆமாம், இப்போ குழந்தைகளாம் விளையாடும்போது விளையாட வச்சு வேடிக்கை பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவ்வளோதான், அந்த வயசுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாங்கண்ணா. ஓகே மக்கள், அடுத்து பாருங்கள், எல்லாமே வந்து தட்டா புட்டலாக ரெடியாக இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முட்டை மாஸ், ஓகேங்களா, முட்டை வருவ இந்த மசாலா இருக்குமில்ல, அது ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பள்ளிப்பாளையம் ரெடி, மட்டன் சதை கறி, அது வந்து தண்ணி குழம்புங்களா, தண்ணி குழம்பு எச்சில் வருது மக்களே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரைத்தா, அதுக்கடுத்து பாயாசம், மோர், அப்புறம் வந்து வைங்க அப்படின்னா பச்சைப்புளி ரசம். ஓகே, பிரியாணிங்களா எங்கேங்கண்ணா? ரைட், பிரியாணி மக்களே. ஒயிட் ரைஸ் ஆல்சோ ரெடி. சூப்பர். கொழுப்பு குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ரைட்டு,
ஓகே மக்களே, ஓவராலாக ரெடி. சைவத்துக்கு வந்து சாம்பார் உருளைக்கிழங்குங்களா? ரைட். சைவத்துக்கு வருங்க மக்களே, சாம்பார் உருளைக்கிழங்கு, ஓகே, ரசம் பாயசம். ரைட், ஓகேங்கண்ணா, சிறப்புங்கண்ணா, சூப்பராக பண்ணிட்டீங்க. ஓகே, நன்றி. ஓகே மக்களே, அவ்வளவுதான், ஆரம்பித்தாச்சு. நம்ம மோகன் அண்ணாவுடைய ரிவ்யூக்காக வெயிட்டிங். மோகன் மாமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிட்டார். அதுக்கு வேலை மோகன் அண்ணா வந்துட்டார். அப்படியா? ஓகே, வந்துடுவார் நினைக்கிறேன். ஒரு ஃபோன் பண்ணுறேன், கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். ஓகே அண்ணா, நல்லா இருக்கா? செமையாக இருக்குங்களா? ஓகே மக்களை, பார்த்தாலே தெரியும், பங்கமாக இருக்குது எல்லாமே. அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், டைப் பச்சடியிலிருந்து A to Z, பள்ளி வளையம்லாம் வேறு லெவல். ஃபைனலாக மட்டன் வெட்டி குழம்பு. ஓகேங்கண்ணா, ஓகே, போதும். மட்டன் வெட்டி குழம்பு ஆல்சோ வச்சாச்சு, எல்லாமே ரெடிங்க, சிறப்பு. சரிங்க மக்களே, சாப்பிட்லாம். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காக சாப்பிட்டு வெளியே போகலாம். அப்போ தான் வர மக்களை வந்து நம்ம போய் வெளியே இருந்தால் தான் தெரியும். நல்லா வந்துட்டு கிளம்புனாலும் கிளம்பிடுவாங்க. வேற லெவல் பிரியாணி. பிரியாணி செம்ம, சூப்பராக இருக்குது. அப்படியா? கெட்டி குழம்போட சாப்பிட்டு அருமையாக இருக்கின்றாரு. இங்கே வாருங்க மக்களே, இங்கே வந்து மட்டன் கெட்டி குழம்பு அப்படியே எடுத்து ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாமா? சரி, பள்ளிப்பாளையம் சிக்கன், பள்ளிப்பாளையம் அதே ஒரு டேஸ்ட் விட்டுருவோம். அதில் வந்து தேங்காய் ஒரு போட ஜம்முன்னு சாப்பிட்லாமா? சரி, ஓகே போதும். மக்கள், நம்மளுடைய ஸ்பெஷல் தண்ணி குழம்பு, ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஆனால் தண்ணி குழம்பு சாப்பிட்டீங்களா? ஓகேண்ணா. சாப்பிடலாம் மக்களே, கொழுப்பு வித் தண்ணி குழம்பு. ஓகேங்கண்ணா. ஃபைனலாக பச்சைப்புளி ரசங்க சாப்பிடலாமா? பச்சைப்புளி ரசம் மக்களே, ஆல்வேஸ் அல்டிமேட். மக்கள், ஃபைனலி பாயாசம். ஆஹா, செம்மங்க. திருப்தி.
மாம்சே எப்படி மாம்சே இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு. ஓகே பிரகாஷ் மாமா. பரிமாறதுல வந்து உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் எல்லாமே டேஸ்ட் முதற்கொண்டு அத்தனையுமே சூப்பர் பிரகாசமாக இருந்துச்சு. ஒரு கடை இருந்துச்சு இங்கிலீஷ் சுட்டு பண்ணிடலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே 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 எல்லாமே டாப்பாக இருந்துச்சு. ஓகேங்க மக்கள், அப்படியே பந்தியானது போய்கொண்டே இருக்கிறது. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிறப்பாக போயிட்டுருக்கு. சந்தோஷம். இப்போ வரைக்கும் எல்லாமே ஃபைன் அண்ணா. நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்லபடியாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக. ஓகேங்க மக்களே, அப்படியே ஜாலியாக அண்ணன் கூட பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் மீட் பண்ணுறேன், ஃபைனலாக மீட் பண்ணுறேன். மக்கள் அவ்வளோதான் வீடியோவின் நிறைவு பகுதி. ஃபைனலாக வந்து மொத்த காரை ஒன்றா நிறுத்தி ஒரு பூஜையை போட்டு கிளம்பலாம். சிறப்புங்க மக்களே, பயங்கரமாக பூஜை பண்ணியாச்சுங்க. செங்காட்டு முனியப்பன் கோயில் காருக்கு எல்லா வீலுக்கும் எலுமிச்சம்பழம் வச்சாச்சு. அத்தனை கார் வீலுக்கு எலுமிச்சம்பழம் பக்காவாக வச்சாச்சு. சரிங்க, நன்றிங்கண்ணா. சரி, பிரியாணி அருமையாக இருந்தது. சரி, பள்ளிகொலை சூப்பராக இருந்ததுண்ணா. சரி, பள்ளிகொலையும் சிறப்புங்கண்ணா. சரி, பிரியாணி சரி, நல்லா மட்டன் பிரியாணி நல்லா நிறுத்திங்க இருந்தது. சரி, சரி, மட்டன் கிரேவியும் செம்மையாக இருந்தது. சரி, வெள்ளம் இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சுங்க. பிரியாணி விலை கெட்டி குழம்பு அருமை. பிரியாணிக்கு வச்சு ஆனியன் செம்மையாக பண்ணியிருந்தீங்க. நல்லா கணக்காக பக்குவமாக அப்படியே எதுலையுமே குறை சொல்கிறது, எதுலேயுமே குறை சொல்லலாம். செம்மையாக இருந்துச்சு. சொல்ல முடியாது. பாயாசம் சூப்பர். பாயாசம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ரெண்டுக்கு போய் ஆமாம். ஓகே மக்களே, அவ்வளோதான். ஃபைனலாக வந்து எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். இந்த தலத்தில் முனீஸ்வரனும் முத்தையசாமி முருகனுடைய அவதாரமாக முத்தையசாமி இருக்கிறாரு. அவர் வந்து சுத்த செய்வோம். முனீஸ்வரன் வந்து அசைவங்க. அவருக்கு வந்து ஆடு கோழி பலியிடுறது, சரக்கு சுருட்டெல்லாம் வச்சு பூஜை கொடுப்பாங்க. அப்புறம் வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் இங்கே நிறைவேறுங்க யார் வந்தாலும். மக்கள் நிறையா வர்றாங்க, எல்லாம் கும்பிட்றாங்க. வண்டி வாகனத்துக்கு எடுத்தால் இங்கே தான் பூஜைக்கு வருவாங்க. சரிங்க. இந்த ஏரியாவில் இது பிரபலமான கோவிலுங்க. ரொம்ப பழமையான கோவில். இயற்கையோடு இறைவன் இருக்கிறாரு. இந்த கோயில் இருக்கிற மரத்துக்கு வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலேயே இருக்கும். இயற்கையாகவே இறைவன் அமைஞ்சார். அப்படியே வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம். சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஐயா வந்து நீங்கள் என்ன வேண்டுனீங்கனாலும் கொடுப்பாரு. வராத கடன், ஏதோ ஒரு பிரச்சனை, உடம்பு நோய் நொடி எது இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே தாயத்து கட்டிக்கலாம், கயிறு கட்டிக்கலாம். வந்து வேண்டுதல் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக நல்லது பண்ணி தருவார். ஒரு பேர் செங்காட்டு முனியப்ப சாமி திருக்கோயில், சாவடிப்பாளையமுதூர், நஞ்சை ஊத்துக்குளி கிராமங்க. ஃபைனலி சாமி கும்பிட்டு ஜம்முன்னு கயிறு எல்லாமே வாங்கியாச்சு. நான் தான் சொன்னேன் மக்களே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த செங்காட்டு முனியப்பன் கோயிலை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த வழியில் நான் வந்து போயிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க ரோடு அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழியில் நான் போயிருக்கேன். இங்கே வரலான்னு நினைப்பேன், ஆனால் வர முடியாது. இன்றைக்கி அண்ணன் மூலியமாக இங்கே வந்து இப்படி ஒரு நம்ம விருந்து படைச்சி ஐயனை வந்து மனதார வேண்டிக்கிட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிவகுத்து கொடுத்த நம்ம லோகநாதன் அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி. அது சாமி நம்ம இல்லை, நம்ம வேறு ஆசாமி.